திடீர்னு ஒரு நாள் ஜெயிலில் போய் ஊழியம் செய்வார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணிட்டு, ஜோசப் கொஞ்சம் அவசரமாக வரணுமே இன்னைக்கு. நான் நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு வரணுமா அவசரமான்னு. நாளைக்கா? ஏங்கய்யா என்னங்கய்யா விஷயம்? ஜெயிலுக்கு போகலாம். ஐயா என்னங்கய்யா விஷயம் சொல்லுங்கள். இல்லை இல்லை, அந்த வீரப்பன் மனைவி இருக்கிறாங்க, அதனால் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கும்பா, வாங்கப்பா. நான் சொல்லிக்கிறேன், நாளைக்கு எங்கள் தாய்மாரெலாம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் அந்த அம்மாக்கிட்ட அப்படின்னு. வீரப்பன் மனைவியா? ஐயோ எப்படி இருப்பாங்க அவங்க? போய்ப்பா உள்ள எல்லாம் சொன்னோம் பாருங்க. எல்லாம் ஒரு 10 சகோதரிமார் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் பிரதர்ஸுங்கெலாம் சேர்ந்து சும்மா கையெல்லாம் ஆட்டின்னு போகக்கூடாது உள்ள ஜெயிலு உள்ள. ஏதோ பார்க்க போகிறோமே, நம்ம போய் ஜாம் பண்ணால் பண்ணிக்குவாங்க வரலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை. என்ன முடியுமோ எல்லாம் வாங்கிட்டு போகணும். வாழைப்பழம், பிஸ்கட்டு, எல்லாம் மாத்திரை, தலைநோவு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு போகணும். நிறைய வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போனதை பெருசாக சொல்லலை. போனோம் பாருங்க. போயிட்டு நாங்கள் எங்களெல்லாம் இப்படி லைனாக உட்காரிச்சிட்டாங்க சேர் போட்டு மேலே. இப்படி இப்படி உட்காந்துருக்குறாங்க அவங்க எல்லாமே, கைதிங்க எல்லாமே, தவறு பண்ணவங்க எல்லாமே. அதுலேயும் சிலது வருது, சில வரதான் மாட்டேங்குதுங்க. அங்கேயும் ஜெயிலையும் இங்கே தான் நினச்சிக்க போகிறீங்க, அங்கே கூட அந்த வேலை தான். பேய் எங்கேயுமே இருக்கும். ஜனங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு தேவனை தொழுது கொள்ள. ஏன்னா தொழுதுனாலும் மறுபடியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. அதனால் நம்ம மறுபடியும் வரணுன்ற கிராக்கிலாம் அங்கே இருக்குது, நிறையா வரமாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. உக்காந்துட்டு இருந்தா நான் பாட்டு கண்ணை மூடின்னு சோத்திரம் பண்ணினுக்கிறேன். அந்த ஜெயிலர் அம்மா வேறு மிரட்டிடுச்சு வேறு. என்ன உங்களுக்கு வேலை தொழில் இல்லையா உங்களுக்கு? ஒரு பொம்பளைங்க மட்டும் அனுப்புகிறேன், ஆம்பளைங்களாம் போகக்கூடாது அப்படின்ச்சு. அப்புறம் அவர் சொன்னார், என்ன மேடம் நீங்கள் ஆம்பளைங்கன்னா என்ன நினச்சின்னுக்கிறீங்க? எல்லாம் நல்ல வயசானவங்க, வயசு பசங்களை கூப்பிட்டு வரல, அவங்க எல்லாம் ஜாம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு வந்துக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 10 நிமிஷம் டைமுக்கு வந்துடுறேன். போயிட்டு லைனாக அப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம். நான் வீரப்ப மனைவி எங்கே, நான் டிவியில் இந்த இதில் பேப்பர்லாம் பார்த்துக்கிறோமே, எங்கடா காணோன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஜாம் பண்ணுக்கிறேன். நமக்கு என்ன வேலை, அவங்கள பார்க்குறதுக்கு போகல. வீரப்ப மனைவியாக இருந்தாக்கா என்ன பண்ணிவிடுவாங்க அவங்க? அதில் அவங்கள பார்க்குறதுனால நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த சும்மா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத பசங்க பேனருக்கெலாம் கொண்டு போய்ட்டு பாலை ஊற்றினுக்கிறான் பாரு. அப்பா எப்பா அறிவு கட்டவன் சோத்திரம் லேலூயா. பாலை அப்பா அம்மா வாயில் ஊற்றுங்கடானா கொண்டு போய் பேனருக்கு ஊற்றிட்டு போகிறானுங்க. என்ன பண்ணுறது, போட்டு விடுங்க. அப்போ நான் கண்ணு முடிய ஜெபம் பண்ணே இருந்தேன். அப்புறம் கண்ணு தோணேன், வீரப்பன் மனைவின்னு சொன்னார், எங்கே இருக்கிறாங்கன்னு நான் அங்கே தேடினுக்கிறேன். இப்படி பார்த்துனுக்கிறேன். கரெக்டாக என் காலடியே முன்னாடி வந்து உட்காந்துட்டுக்கிறாங்க. முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. நான் எல்லாம் இப்படி பார்த்துட்டு பார்த்தா என் காலடியில் தான் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு படிக்கவே தெரியாது. நானே கொஞ்சம் இப்படி அப்படின்னு டீ ஹோட்டல்கிட்ட போனால் வீரப்பன் 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 பூரா அவர் துப்பாக்கி சுடுறதில்ல, போலீஸ் தேடுறத வெறும் அந்த போட்டோவை தான் பார்க்குறது. அந்த மாதிரி பார்த்து பழகின ஆளுங்க. ஆனால் பார்த்தா அந்த அம்மா எதில் உட்காந்து என் கால்கிட்ட உட்காந்து. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொல்ல வார்த்தையெல்லாம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அம்மா நேராக என்கிட்ட தான் அவர் பாஸ்ட் சொன்னார், ஜோசப் ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மாவை கேட்டேன், என்னத்துக்கு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னா ஒரே அழிவு. என் 2 பிள்ளைங்க சென்னையில் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க ஐயா. என் 2 பிள்ளைங்களுக்கு நான் தாயாக இருக்கணும். இன்றைக்கி மட்டும் ரிலீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நான் என்றைக்கு விடுதலை ஆகலை, நான் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் என்னை நேராக மைசூருக்கு அமுச்சிடுவானுங்க. என்னை மைசூரில் சாவடிச்சிடுவாங்க. ஒரே அழிவு. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அவரை ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த அம்மா சொன்னது நீங்கள் கேட்டுக்கிறீங்கப்பா, இந்த 2 பிள்ளைக்கு இந்த அம்மா தாயாக இருக்கணும். இந்த ராத்திரி 12 மணிக்கு உள்ள இவங்க விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தில். இந்த அம்மாவை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் அழுது ஜெபம் பண்ண அவங்களுக்காக. ஜெபம் பண்ணிவிட்டு அமிச்சோம். கரெக்டாக 10:45 ஃபோன் பண்ணேன் அந்த பாஸ்டர்.
ஜோசப் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னய்யா என்னய்யா ரிலீஸ் ஆயிட்டாங்க அம்மா. விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. இதோ ஒரு காரில் கூட்டின்னு போயிருக்கிறோம். ஆமாவா? எங்கெங்கேயா கூட்டின்னு போகிறீங்க? இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டின்னு போகிறேன். அவங்க ஆளுங்களாம் வந்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க கூட்டின்னு போயிடுவாங்க. சரியா ரிலீஸ் ஆனாங்களா? அந்த அம்மா கிட்ட கொடுக்குற ஃபோனு. அம்மா உங்களுக்காக ஜாம் பண்ணாரு அவர்கிட்ட கொடுக்குறேன். ஃபாதர் நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் காலில் வந்து கும்பிடுவேன். ஐயோ ஏன் காலில் விழுந்தா? எம்மா நம்மெல்லாம் ஏசப்பா காலில் வந்து கும்பிடணும். நம்ம தகுதியாம்மா அதுக்கு அந்த வார்த்தைக்கு? அம்மா நீங்கள் போங்கம்மா, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். முடிஞ்சால் உங்கள் ஊரில் கூட வந்து பார்க்குறோம்மா.